இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ளஸ் பாயிண்டாக கடவுளுடைய ஆசை இருந்தாலும் நான் நினைக்கிறது என்னென்னா குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குது ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிச்சாதான் நீங்கள் பெரிய ஆள் இல்லை இருக்க முடியும். குழந்தைங்களுக்கு பிடிச்சாதான் பெரிய ஸ்டார். கண்டிப்பாக, பிகாஸ் அவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்போலேருந்தே கூடவே வருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் வேர்ல்டு முழுக்க பாப்புலர் ஸ்டார்ஸ் எல்லாருமே குழந்தைங்களுக்கு பிடிச்சவங்க தான். அப்படி பிடிச்சவங்க தான் இருக்க முடியும். குழந்தைங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளுக்கும் பிடிச்சிரும். பட் நம்மளுக்கு மட்டும் பிடிச்சவங்களை குழந்தைங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம். இப்போ நான் நினைப்பேன், இப்போ இருக்கிற பிரில்லியன்ட் டைரக்டர்ஸில் ஒரு ஆள் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜேபிக்கு வந்து கரெக்டாக தெரியும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச காமெடி என்னன்னு. கரெக்டாக அதை கொண்டாந்து வைக்கிறேன். கரெக்டாக மூக்குத்தேவெல்லாம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இப்போ பாலாஜி இப்படி பண்ணுவேன் சொல்லுவேன், இப்படி பண்ணுமா, பண்ணுங்க மேடம், நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க மேம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. என் பையன் ரிப்பீட் பண்ணி அந்த படத்தை தான் பார்க்குறான். ஸோ அந்த குழந்தைங்களுடைய டெண்டன்சி புரியறதுக்கு நம்மளும் கொஞ்சம் குழந்தை ஆகணும். நம்ம ரொம்ப வந்து நம்மக்கிட்ட இருந்து அறிவை வளர்க்கணும்னு நினைக்கும் போது இழக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஒன்று இருக்கு நம்மகிட்ட, நம்மளுடைய இன்னசென்ஸ். ஸோ இதுதான் பொக்கிஷம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதுவே பயங்கர ஃபிலாசபி மாதிரி இருக்கு. ஏன்னா அறிவு வளர்க்குற ப்ராசஸில் இன்னசென்ஸை லூஸ் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் அப்படியே இருந்து நான் ஒரு அறிவாளி அப்படின்னு உட்காந்துருந்து என்ன இருக்கு பிரயோஜனம்? ஆனால் இது வந்து சிக்கல் கிடையாது இல்லை. அதாவது நீங்கள் இந்த இமேஜை வச்சிருக்கிறதுனாலே நீங்கள் காமெடி பண்ணணும் அப்படிங்கிறது கீழானதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டெஃபினட்டாக இல்லை. நீங்கள் ஒரு கல்யாண வீட்டில் போனீங்கன்னா நகைச்சுவை பேசுகிறான்னு சுற்றி தான் 10 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ரொம்ப அறிவாளியாக உட்காந்துருக்க பக்கத்தில் அவங்க சீண்ட கூட மாட்டான். இப்படி போகிற வழியில் சார் காப்பி வேணுமா சார் கேட்டு போய்கிட்டே இருப்பான். சிரிக்க வச்சுட்டு இருக்கிறவங்க பக்கத்துல ஒரு 10 பேர் இருக்காது, என்ன அறிவு நோ சொல்றாரு அப்படின்னு போய் நிற்பாங்க. அந்த ட்ரிக்கு தெரியாது இந்த அறிவாளிங்களுக்கு.